கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய செய்திக்காக நாம் எடுத்திருக்கிற வேத பகுதி யோவான் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம். ஒரு சில வசனங்கள் சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். என்னன்னா, இங்கே 38 வருடம் வியாதிப்பட்டிருக்கிற ஒரு மனிதனை குறித்ததான இந்த வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. இவைகளுக்கு பின்பு யூதர்களுடைய பண்டிகை வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளில் இந்த 5 மண்டபத்திலையும் ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துக்கு பக்கத்தில் 5 மண்டபங்கள் இருக்கு. மண்டபம்னா நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்க, கோயில்கள் எல்லாம் நிறைய குளத்தை ஒட்டின மாதிரி மண்டபம் இருக்கும். அதில் வந்து படுத்திருப்பாங்க அல்லது குளிச்சுக்கிட்டு துணிகளை காய போட்டிருப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் ஒரு மண்டபம். அந்த மாதிரி 5 மண்டபம் இருக்குது. மண்டபங்கள் வந்து இருக்குது. அதில் அந்த 5 மண்டபத்திலையும் யார் படுத்திருக்கிறாங்கன்னா, குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்பை உடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். அங்கே நிறைய மாதிரி வியாதிப்பட்டவங்கன்னா பிறப்பிலேயே வந்தவங்க, குருடர்கள், சப்பானியர்கள், சூம்பின உறுப்பை உடையவர்கள், இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா எப்போவாவது ஒரு நாள் வந்து தேவதூதன் வந்து அந்த குளத்தை கலக்குவார். அந்த குளத்தை கலக்கின உடனே அந்த கலங்கி நிற்கிற அந்த குளத்தில் யார் முதல் போய் இறங்குறாங்களோ அவங்க எப்பேற்பட்ட வியாதி உள்ளவர்களாக இருந்தாலும் சுகமாயிருவாங்களாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அது நடந்திருக்கு. அது உண்மையாக நடந்ததுனால தான் அங்கே வேதத்தில் எழுதியிருக்கிறாங்க. எப்பேற்பட்ட வியாதி உள்ளவனாக இருந்தாலும் அங்கே சுகம் பெற்று விடுவான். அப்படி ஒரு குளத்தின் அருகே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். 38 வருஷம் ஒருத்தர் வியாதிப்பட்டவன் அங்கே இருக்கிறான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்றார். அவனை பார்த்து கேட்குறார், நீ ரொம்ப சுகமாகணும்னு விரும்புறியா? ஏன்னா ரொம்ப வருஷமாக நீங்கள் படுத்துட்டு இருக்கிற அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டேன், நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் கேட்குறேன் அப்படிங்கிறார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்கு முன்னே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். இது ஒரு நல்ல சம்பவம். இந்த சம்பவத்தில் என்ன உட்கருத்து இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ இவன் சொல்கிறான், அந்த வியாதியஸ்தன் சொல்கிறான், அந்த தேவதூதன் வந்து கலக்கிறான். அதை கலக்கிறப்ப என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிறான். அப்போ இவனால் எந்திரிச்சு நடக்க முடியாத அளவுக்கு ஒரு வியாதி இவனுக்கு இருக்கு. அந்த இடத்தை விட்டு இடம்பெயர முடியாத அளவுக்கு ஒரு வியாதி. படுத்தே கிடக்கிறான், உட்கார்ந்து இருக்கல, படுத்துட்டு இருக்கிறான்னு சொல்லி வேதத்தில் இருக்கு. அப்போ படுத்த படுக்கையா கிடக்கிறான். பிரியமானவர்களே, நல்ல யோசனை பண்ணி பாருங்க. 38 வருஷமா வியாதி இருக்கிறான். குறைஞ்சது ஒரு 20 வயசுல அவன் வியாதிப்பட்டிருந்தா கூட அப்போ அவனுக்கு வயசு 58 வயசாயிருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னால இருக்கிறவங்க எல்லாருமே பாருங்க, குருடர் அங்க இருக்கிறாங்க, அவங்க சுஸ்தமாகி போறாங்க. இப்போ இந்த குருடனை வந்து அவனை தானே போயிட முடியாது. அவனுக்கு ஒரு ஆள் உதவி செய்யணும். அவனை கொண்டு குளத்துல விடணும். குளம் கலங்கி இருக்குது, சீக்கிரமானு சொல்லி அவனை கூட்டி கொண்டு குளத்துல விட்டா தான் அந்த குருடன் என்ன பண்ணுவான், அந்த குளத்துக்குள்ள இறங்க முடியும். அப்போ அவனுக்கு வேறொரு துணை இருந்தால் மட்டும்தான் அந்த குருடன் அங்கே போய் இறங்க முடியும். அப்படி இறங்கி சுகமாகி போயிருக்கிறாங்க. வேறு ஒருவர்கள் யாராவது அவனுக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க. பண்ணாமல் அவன் சுகமாகி போயிருக்க முடியாது. சுகமாகி போனான் அப்படின்னா அவனுக்கு மற்றவர்கள் உதவி பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க, சப்பானிகள், அவங்களால நடக்க முடியாது. ஒருவேளை இந்த சூம்பின உறுப்பை உடையவன், ஒரு கால் ஒரு கையை சூம்பி இருக்கிறவன், ஒரு காலுடைய பேலன்ஸில் குந்தி குந்தி நடந்து போய் கூட இறங்கி இருக்கலாம். ஆனால் சப்பானிகள் நடக்க முடியாது. அந்த சப்பானிகளுக்கும்
ஒரு துணை இருந்திருக்கணும். யாரோ ஒருத்தன் கொண்டு போய் அந்த சப்பானியை தூக்கி கொண்டு அங்கே போட்டிருக்கணும், குளத்துக்குள்ளே இறக்கி விட்டுருக்கணும். அப்போ தான் அவன் சுகமாக இருக்கும். அப்போ மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு அங்கே ஆட்கள் இருந்திருக்கிறாங்க. இருந்து அது அது அந்த காரியம் நிறைவேறி இருக்குது. ஆனால் யாருமே இவனுக்கு உதவி செய்யலை. யாருக்கு? 38 வருஷம் படுத்து கிடக்கிறானே அவனுக்கு யாருமே உதவி செய்யலை. ஏன்னா இந்த குருடனும் சப்பானியும் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருவேளை பிறவிலே அவங்களுக்கு அந்த ஊனம் ஏற்பட்டிருந்தது. ஆனா இவன் வியாதியஸ்தன். ஒரு மனிதன் அருவருக்கத்தக்க வியாதி இவனுக்கு இருக்கு. அதனாலதான் இவனை எவனும் தொடக்கூட மாட்டேங்குது. தொட்டு இவனை தூக்கி கொண்டே அங்க போடுறதுக்கு அருவருப்பு. அந்த காலத்துல யார மனுஷங்க தொடமாட்டாங்க தெரியுங்களா? தொழுநோய் உள்ளவர்களை தொடமாட்டாங்க. அவங்க தீட்டுள்ளவங்க, அவங்க பக்கத்திலே யாரும் போக மாட்டாங்க. மற்ற எல்லா வியாதி உள்ளவர்களையும் தொட்டு தூக்கி எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா தொழுநோய் இருக்கிறவங்களை மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா தொடமாட்டாங்க. ஏன்னா கடுமையான பாவம் செஞ்சாதான் தொழுநோய் வரும் அப்படிங்கிறது அந்த காலத்துல இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. அப்ப இவனை எந்த மனுஷனுமே தொட்டு தூக்கல அப்படின்னா இவன் கடுமையான ஒரு வியாதியில பாதிக்கப்பட்டிருக்கிறான். இந்த கடுமையான வியாதி இவனுக்கு எப்படி வந்துச்சுன்னா பாவம் செஞ்சதுனால வந்துச்சு. 38 வருஷம் இவன் இந்த பாவத்தை உணராமையே இருக்கிறான். பிரியமானவர்களே, நமக்குள்ள நிறைய பேர் இருக்கிறோம். என்ன தெரியுமா? நம்ம செஞ்ச பாவத்தை உணர மாட்டோம். நாம செஞ்சது சரின்னு சொல்லி போராடும். நாம மிகப்பெரிய தவறு செஞ்சிருப்போம், மிகப்பெரிய பிரச்சனைகள் அதனால உருவாகி இருந்திருக்கும். ஐயோ நாம் இந்த தப்பை செஞ்சுட்டோமே அப்படின்னு நம்ம வருந்தவே மாட்டோம். அடுத்தவங்க நமக்கு ஒரு அறிவுரை சொன்னா கூட நாம என்ன பண்றவங்களா இருக்கிறோம் தெரியுமா? அவங்கள தர்க்கம் பண்ணி பேசுகிறவர்களா தான் இருக்கும், அவர்களை மறுத்து பேசுகிறவர்களா தான் இருக்கும். நம்முடைய தவறுகளையும் நம்முடைய தப்புகளையும் நாம உணர்றதே கிடையாது. அதனால நமக்கு வரக்கூடிய விளைவுகள், இங்க வியாதி வந்திருக்கு, நமக்கு பல நஷ்டங்கள் வரும், பல பிரச்சனைகள் வரும், பல தொல்லைகள் வரும். வந்தாலும் கூட நம்ம என்ன பண்றது இல்லை, உணர்றதில்லை. நம்ம என்ன பண்றோம்? போராடுறோம். நாம செஞ்சது சரிதான் அப்படின்னு சொல்லி அங்க தர்க்கம் பண்றோம். தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவர்களாக நாம இருக்கிறோம். அப்ப எப்படி நமக்கு சுகமாகும், எப்படி நமக்கு பிரச்சனை தீரும் நினைச்சு பாருங்க. வேதத்தை வாசிக்கிறோம், வாசிச்சுட்டா போதுமா? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னாங்க, நான் எத்தனையோ முறை 50 முறைக்கு மேல நான் வேதத்தை வாசிச்சிருக்கிறேன்னு சொன்னாங்க. பிரயோஜனம் இல்லை. அவங்க 50 முறை வாசிச்சு வேதத்தின்படி நடக்கிறது இல்லை, சும்மா பொழுதுபோக்குக்காக இந்த வேதத்தை வாசிக்கிறாங்க. 4 பேர் தன்னை பாராட்டணுங்கிறதுக்காக வேதத்தை வாசிக்கிறதா சொல்றாங்க. அதுவல்ல கிறிஸ்தவம், அதுவல்ல உண்மையான வாழ்க்கை. மனம் திரும்பணும். இந்த வேதத்தின் வசனத்திற்கேற்ப நம்ம வாழணும். வாழ்ந்தா தான் நம்ம இந்த உலகத்துல ஜெயிக்க முடியும். நம்ம செஞ்ச தவறை நாம உணரணும். முதல்ல நாம இந்த தப்பு செஞ்சதுனாலதான் நமக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை வந்திருக்குது, தப்பு செஞ்சதுனாலதான் நமக்கு இவ்வளவு பெரிய தண்டனை வந்திருக்குதுன்னு சொல்லி நம்மை நாமே எப்பொழுது நாம் நொந்து கொள்ளுகிறோமோ, நம்மை நாமே வெறுத்து எப்பொழுது பேசுகிறோமோ அப்பொழுது நாம் மனம் திரும்ப துவங்குகிறோம் என்று அர்த்தம். இங்க 38 வருஷம் ஆயிடுச்சு இவன் மனம் திரும்புது. 38 வருஷமா இவன் படுத்து கிடக்கிறான். இவனை யாரும் தொடல, பக்கத்துல கூட வர மாட்டேங்கிறான். ஏன்னா அப்பேற்பட்ட வியாதி அவனுக்கு. அந்த காலகட்டத்தை வரைக்கும் பார்க்குறப்ப அவன் தொழுநோயாளியா இருந்திருக்க முடியும். தொழுநோயாளியைத்தான் எவனுமே பக்கத்துல கூட வரமாட்டானுங்க, தீட்டு. இப்ப 38 வருஷம் அவனோட நிலையை நினைச்சு பாருங்க. இவன் கண்ணு முன்னாலேயே ஒருத்தன் சுகமாகி போவான். இவனை கூட விடுறதுக்கு ஆள் இல்லை, இவனால எதிர்த்து நடக்க முடியாது. ஆனா இவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அந்த தேவதூதன் வர்றது அவனுக்கு தெரியுது, அந்த குளத்தை கலக்கிறது தெரியுது. வேறொருத்தனுக்கு ஒருத்தன் உதவி செஞ்சோ அல்லது அவன் தானாவோ போய் அந்த குளத்துல விழுந்து சுகமாகி போறதை அவன் பார்க்கறான். ஆனா இவனுக்கு அது முடியல. தன்னை கொண்டு போய் யாராவது கொண்டு போய் விட்டா பரவாயில்லைன்னு தான் நினைச்சிருந்தானே தவிர தன்னிடத்தில் இருக்கக்கூடிய குற்றத்தை அவன் உணரல. இன்னைக்கு நாம எல்லாரும் என்ன பண்றோம் தெரியுமா? நம்ம கண்ணு முன்னாலேயே ஒருத்தன் முன்னேறி போறான், நம்ம கண்ணு முன்னாலேயே ஒருத்தன் உயர்ந்த ஸ்தானத்துக்கு போறான். அவனை பார்த்து பொறாமைப்படுகிறோமே தவிர எதனால் அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது அப்படிங்கிறத நாம உணர்றதில்லை. இப்ப நம்ம கண்ணு முன்னால் ஒருத்தன் நல்லா படிச்சு ஒரு உயர்ந்த பதவிக்கு போயிட்டான்னு வச்சுங்களேன், அவன் எப்படி அந்த பதவிக்கு போனான், எப்படி போக முடியும்?
அப்படின்னு அவனை குறித்ததான விமர்சனங்களை தான் நம்ம சொல்றோமே தவிர, அவன் எவ்வளவு கடுமையா உழைச்சிருக்கிறான், எப்படி படிச்சிருக்கிறான், எந்த மாதிரி முன்னேற்றத்திற்கான தன் வழியை அவன் வகுத்திருக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்கிறது. நாமும் அதே வழியை பின்பற்றி நாமும் அந்த உயர்ந்த ஸ்தானத்துக்கு போலாமே அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள வர்றதில்லை. அவன் எப்படி போயிருக்க முடியுங்கிறத அந்த விமர்சனங்களைத்தான் நம்ம வைக்கிறோமே தவிர, அவனுடைய முன்னேற்றத்துக்கு தடையா எப்படி பண்ண முடியும், அவனுடைய முன்னேற்றத்தை எப்படி தடை பண்ணி நிறுத்த முடியும்னு தான் நம்ம நினைக்கிறோமே தவிர, அந்த வழியை பின்பற்றி நாம முன்னுக்கு போலான்னு நினைக்கிறதே கிடையாது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவம் அப்படித்தான். ஒருவருடைய முன்னேற்றத்தை தடை செய்வதற்காகத்தான் இன்றைக்கு மனிதர்கள் வாழ்கிறோமே தவிர, நாம் அந்த வழியை பின்பற்றி நாமும் அதன்படி முன்னுக்கு வரலான்னு நினைக்கிறது. இங்க பாருங்க, இவனால போக முடியல, இவன் கடுமையான வியாதி உள்ளவனா இருக்கிறான். அப்ப நாமும் என்ன பண்றோம், அந்த வியாதியை போலதான், உடம்புலதான் நமக்கு வியாதி வரல, மனசுல வியாதி, எண்ணங்கள்ல வியாதி, சிந்தனைகள்ல வியாதி, முடங்கி போய் கிடக்கிறோம், உணர மாட்டேங்கிறோம். நமக்குள்ள அந்த உணர்வு இல்லை. ஐயோ, அவன் குருடனுக்கு ஒருத்தன் உதவி செய்யறான், ஏன் அவனுக்கு உதவி செய்யறான், எதனால உதவி செய்யறான்? சப்பானிக்கு ஒருத்தன் உதவி செய்யறான், எதனால அவனுக்கு உதவி செய்யறான்? ஆனா என்னை எவனும் தொடக்கூட வர மாட்டேங்கிறானே. பக்கத்து வீட்டுக்காரர் நல்லா முன்னுக்கு போறாரு, எதிர்த்து வீட்டுக்காரர் நல்லா முன்னேறாரு, நம்ம கூட இருந்தவன் நல்லா படிச்சு முன்னுக்கு போயிட்டா ஏன் நாம போக முடியல? யோசிக்கிறோமா என்னைக்காவது? இல்ல. அவர்களை குறித்ததான விமர்சனம் தான் வைக்கிறோம். இங்க சொல்றான் பாருங்க, அவங்களெல்லாம் கொண்டு போய் விடுறாங்க, என்ன கொண்டு போய் விடுறதுக்கு ஆள் இல்லை. அப்பதான் அவனுக்கு தெரியுது, தான் கடுமையான வியாதியஸ்தன், என்னை யாரும் தொட மாட்டேங்கிறாங்க, ஒரு மனிதன் என்னை தொடக்கூடிய அளவுக்கு எனக்கு நான் தொடக்கூடாத அளவுக்கு நான் தீட்டுள்ளவனா இருக்கிறேன், அப்படிப்பட்ட பாவத்தினால நான் இந்த வியாதியை வாங்கி இருக்கிறேன் அப்படின்னு அவன் உணர்றான். அப்படி உணர்ந்த போதுதான் இயேசு வரார். எப்பொழுது நாம் நம்முடைய பாவத்தை உணர்கிறோமோ, எப்பொழுது நாம் நம்மை நாமே நொந்து கொள்ளுகிறோமோ, எப்பொழுது நாம் செய்த தவறை நாம் உணர்ந்து கொள்ளுகிறோமோ, அப்ப இயேசு கிறிஸ்து நம்மளை தேடி வரும். இப்ப இவனை தேடி வர்றார். சுகமாகணும்னு விரும்புறியா? ஆமா, சரி, படகை தூக்கிட்டு நட. அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு போறான். ஆண்டவர் நம்மை அப்படித்தான் சொல்லுவார். நீ முன்னேற வேண்டும் என்று விரும்புகிறாயா? சரி, போய் படி. உனக்கென்று மிஷினரிகளை நான் அனுப்பிச்சு, உனக்கென்று கல்விச்சாலைகளை உருவாக்கி, உனக்கென்று பெரிய பெரிய உயர்ந்த இடங்களை நான் உருவாக்கி வச்சிருக்கிறப்போ போய் படி, போய் உன்னை சுத்தமாக்கிக்க, உன்னை அறிவை வளர்த்திக்க, ஞானத்தை வளர்த்திக்க, நீயும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி நம்மளை என்ன பண்றாரு, ஆண்டவர் கூப்பிடுறாரு. நாம போகணும். இந்த பாவத்தை விட்டு உதறி தள்ளிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போயிடணும், அந்த இடத்த காலி பண்ணிட்டு. இருக பிடிச்சிட்டு இருக்க கூடாது. இதுதான் என் வாழ்க்கை, நான் இப்படித்தான் இருப்பேன், ஆண்டவரை ஏத்துக்கிட்டாலும் சரி, வேதத்தை வாசிச்சாலும் சரி, திருச்சபையில் நமக்கு இடம் கொடுத்தாலும் சரி, நான் இதை விட்டு வெளியே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய பாரம்பரியத்தை இருக படித்துக் கொண்டு பாவத்தை இருக பிடிச்சிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன், நம்ம சுகமாக முடியாது. யோவான் 5:14 வாசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து மறுபடியும் அவனை சந்திப்பார். அந்த 38 வருஷம் வியாதிப்பட்டவனை சந்திச்சு சொல்லுவாரு, இனி அதிக கேடொன்றும் வராதபடிக்கு பாவம் செய்யாத. இனி அப்ப ஏற்கனவே பாவம் செஞ்சதுனாலதான் அவன் அதிக கேடு அப்படி அவதிப்பட்டு இருந்த. இப்ப நான் உன்னை சுகமாக்கிட்டேன், இனிமே நீ என்ன பண்ணாத, பாவம் பண்ணாத, இதை விட அதிகமான கேடு உனக்கு வந்துருங்கிறார். நம்மை பார்த்து ஆண்டவர் அதான் சொல்றார். அதிக கேடு வராதபடிக்கு, அதிக பிரச்சனைகளை சந்திக்காதபடிக்கு, அதிக தொல்லைகளில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு இனி நாம பாவம் செய்யக்கூடாது. ஏன்னா ஒரு முறை ஆண்டவர் நம்மளை சந்திச்சிட்டார். நம்மளை சந்தித்ததினாலதான் நம்ம பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு பரிசுத்த திருச்சபைகளிலே நாம் அங்கத்தினர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்கிற அந்த உன்னதமான திருச்சபையிலே நாம் அங்கத்தினர்களாக இருக்கிறோம். அவருடைய ஐக்கியத்தில் நாம் ஒருவராக இருக்கிறோம். இப்ப நாம பாவம் செய்யக்கூடாது. அன்பானவர்களே, பாவம் செய்தால் அதிக கேடு. அந்த 38 வருஷம் வியாதிப்பட்டவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இனி அதிக கேடு ஒன்றும் வராதபடிக்கு பாவம் செய்ய. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், நம்மை சுத்தப்படுத்தி இருக்கிறார், நம்மை சுகப்படுத்தி இருக்கிறார், நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். நம்ம உயர்ந்த இடத்துக்கு வரணும். இந்த படுத்த படுக்கையா கிடக்கக்கூடாது. மற்றவர்கள் நம்மை பார்த்து தீட்டுள்ளவன் என்று நம்மை ஒதுக்கி விடக்கூடாது.
அப்ப இதை எல்லாத்தையும் முறியடிச்சு அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால நம்மளை கழுவி இன்னைக்கு ஒரு நல்ல ஸ்தானத்துல நம்மளை உட்கார வச்சிருக்காரு. அப்ப அதை நம்ம எப்படி இருக பிடிச்சுக்கிட்டு அவருடைய வழியை பின்பற்றணும் நினைச்சு பாருங்க. அப்ப கடவுளுடைய வார்த்தைகளை பின்பற்றி இயேசு கிறிஸ்துவை உள்வாங்கினவர்களாக, இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை உள்வாங்கினவர்களாக, இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை உள்வாங்கி அவரை வெளிப்படுத்துகிற கிரியைகளை நாம் செய்கிற போது நிச்சயமாகவே நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க முடியும். அன்பானவர்களே, அதிக கேடொன்றும் நம்மை நெருங்காது, அதிக பிரச்சனைகள் நம்மை நெருங்காது, அதிக தொந்தரவுகள் தொல்லைகள் நம்மை நெருங்காது. எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்மை நடக்க சொல்லுகிறார். ஞானத்தை நோக்கி நடங்க, கல்வியை நோக்கி நடங்க, கடினமான உழைப்பை நோக்கி நடங்க. யாரையும் ஏமாத்தணும்னு நினைக்க வேண்டாம், யாருடைய பொருளை அபகரிக்கணும்னு நினைக்க வேண்டாம். நம்முடைய உழைப்பில நாம் வாழ்வோம் என்கிற அந்த உயர்ந்த எண்ணத்தோடு நம்ம வாழ துவங்குகிற போது நிச்சயமாகவே அதிக கேடு நம்மை நெருங்க. ஆண்டவராக சொல்ற, எழுந்துச்சு நட, ஓடு, உழைப்பை தேடி ஓடு, உயர்வை தேடி ஓடு, ஞானத்தை தேடி ஓடு, அறிவை தேடி ஓடு. ஓடு, உனக்கென்று ஒரு இடத்தை நான் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன், அந்த இடத்தை போய் பிடிச்சுக்கோ. நிச்சயமாகவே பிதாவின் வலது வாரிசம் உங்களுக்காக எனக்காக காத்திருக்கிறது. நம்முடைய ஓட்டம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஓட்டமாக இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையின்படி இருக்கணும். அதிக கேடு வராதபடிக்கு நாம பாவம் செய்யக்கூடாது. பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட நாம் பரிசுத்தத்தை நோக்கி பயணிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தையின்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நடத்த நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. அதிக கேடு எங்களுடைய வாழ்க்கையில வராதபடிக்கு நாங்கள் பாவம் ஆண்டவர் இந்த உலகத்துல செய்து அழிந்து போகாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். உம்முடைய வசனங்களை ஏற்றுக்கொண்டு அதன்படி நாங்கள் வாழ கிருபை பாராட்டும். உம்முடைய வார்த்தைகள் எங்களை வழிநடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அதன்படி நாங்கள் வாழ நீர் தயவு பாராட்டும். 38 வருட வியாதிப்பட்டோம். நாங்களும் கூட ஆண்டவரே எத்தனையோ வருடமாக சரீரத்தில் வியாதி இல்லை என்றாலும் ஞானத்திலும் அறிவிலும் புத்தியிலும் செயல்களிலும் ஆண்டவரை முடங்கி போய் கிடக்கிறோம். ஆண்டவரை படுத்து கிடக்கிறோம். நீர் ஒரு வார்த்தை எங்களை பார்த்து சொன்னால் நாங்கள் எழுந்து ஓட முடியும். ஆண்டவரை அந்த பரிசுத்தத்தை நோக்கி ஓடி அந்த பரிசுத்தத்துக்கு ஏற்ற பரிசை பெற்றுக்கொண்டு நாங்களும் உம்முடைய இடத்துல உம்முடைய பிள்ளைகளாய் வாழ நீர் கிருபை பாராட்டு. இந்த வசனங்கள் பிரயோஜனமாய் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நிறைவேற்றி தருகிறார். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.